Welcome to Nizam Views. Hi guys, வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்றைக்கி எங்கடா போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே கடைக்கு தான் போயிட்டுருக்கேன். வீட்டில் ப்ரெட் வேறு இல்லை, சரி ப்ரெட் வாங்கிட்டு அப்படியே அந்த டீ தூள் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். இன்றைக்கி என்ன ரேட் இருக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். டெய்லி அப்டேட் ஆகும் ரேட்டெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா. இதுதான் பார்த்தீங்கன்னா மண் சிமெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அப்போலோ அப்படின்ட்டு அப்போலோ ஹார்ட்வேர்ஸ்ன்ட்டு ஒரு இது இருக்குது. அங்கேருந்து அதோட கோணிப்பையில் தான் வரும் இங்கே மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா. அதுவும் என்ன மண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே கடல் மண் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் இங்கே வீடே கட்டுவாங்க. ஸோ அதான் ஒர்க்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி லாரி தான் வரும்னு நினைக்கிறேன். லாரியில் பஸ்ஸு, இந்த ரெண்டுத்தில் எதுனா வந்து தான் அவங்கள பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரெட்வேவ் ஷாப்பு தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா அங்கே தான் கொஞ்சம் இதுவாக சீப்பாக கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா போன வீடியோவில். அதனால தான் சரின்ட்டு ரெட்வேவ் ஷாப் போயிட்டு, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அதே கிளைமேட்டு தாங்க. மேகம் பார்த்தீங்கன்னா அந்த கடலுக்கு அந்த சைடாக இருக்குது. ஒருவேளை நான் வெளியே வரதுனால தான் இப்படி ஆகுதோ தெரியல. பார்த்தீங்கன்னா ஷவர்மா, காலையில் ஷவர்மா கிடைக்கும். நல்லா சிக்கன் கொடுத்துட்டு இருக்கிறாங்கப்பா. நல்லா கம்ம வாசனை வருது. நிறைய சாப்பிட்ற கடைலாம் இருக்கும்ப்பா. அப்படியே நடந்து போகிற வேலை வாசனை. என்ன பண்ணலாம்னாக்கா, வேறு ரெட்வே போயிட்டு ப்ரெட்டு வாங்கிட்டு, இந்த பிளாக் டீயோட இது மாதிரி வரும், இந்த க்ரீன் டீலாம் வருது பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் வரும் இங்கே பிளாக் டீ. ஸோ அது வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நம்மளாக படுத்துட்டு ஆஃப்டர்நூன் மேலே ஒர்க்கு பார்க்க வேண்டியது. இதான் பார்த்தீங்கன்னா எஸ்டிஓட இது. இதில் பார்த்தீங்கன்னா சுகரு ப்ளஸ் ரைஸு இவங்களாம் திரும்பிட்டு வீட்டுக்கு அப்படியே டெலிவரி போட்டு வந்துடுவாங்க. சுகர்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா கம்மி தான். எஸ்டிஓவில் வாங்கினாக்கா, எஸ்டிஓவில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நான் வந்து லாஸ்ட் டைமாக ஒரு 4 kg வாங்கினேன். 4 kg பார்த்தீங்கன்னா 21 rupees. அது நம்ம பேக்கோடு சேர்த்து 21 rupees. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா 1 kg 35 rupees. இங்கே 20 rupeesன்றது பார்த்தீங்கன்னா 105 rupees அந்த மாதிரி தான் வரும். ஆனால் இங்கே கம்மி தான் சுகர். இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறதில்ல, இங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணி இங்கே எடுக்கிறதில்ல, இம்போர்ட்டு தான் இங்கே பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கே கம்மியாக தான் வருது. மேபி இவங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. நம்ம ஊரில் மட்டும் ஏன் இந்த மாதிரி விலைவாசி அதிகமாக இருக்குன்றது தெரியல. அதே மாதிரி இங்கே ரைஸ் கூட பார்த்தீங்கன்னாக்கா 50 kg தருவாங்க ஒரு வீட்டுக்கு. அந்த ரைஸுக்கு வந்து காசு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 450 rupees ப்ளஸ் 50 rupees வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸு. 450 rupees பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரைஸோட இது ரைஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா கேஜி 50 kg வரும் ரைஸு.
50 kg அக்யூரேட்டாக 50 kg வராது, மேபி சம்டைம்ஸ் அதிகமாக வரலாம், இல்லை கம்மியாகவும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஐ மீன் ஃபஸ்ட்டு பிரதரோட வீடு அந்த சைடு தான் இருக்குது. இதில் அப்பார்ட்மெண்ட் ஐ மீன் நம்பர் போட்டு வச்சுருப்பாங்க ஒரு பில்டிங்க்கும் புதுமலையில். இப்போ இது பார்த்தீங்கன்னா 125, 126, 127, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த சைடெலாம் இருக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது ரெட் கலரில் இருக்கும், அது க்ரீன் கலரில் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 90, அந்த ஆரஞ்சு கலர்லாம் பார்த்தீங்கன்னா 80, 81, 82, 76 இந்த மாதிரிலாம் வரும். இங்கே ரெட்டு, நடுவில் க்ரீனு, அதுக்கப்புறமா ஆரஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கலரு, க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரில் வரும், ரெட்டுலாம் பார்த்தீங்கன்னா 100 அந்த மாதிரி தான் வரும். இதுங்களா கப்பல்ஸு பின்னாடி ஏதோ நாய் பூனை எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப மைண்ட் எங்கேயோ போகிறப்ப நிறைய ஹார்ட்வேர் ஷாப் தான் இருக்கு. பக்கத்தில் ஹார்ட்வேர் ஷாப் வச்சு அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சேல்ஸ் எப்படிங்க நிறையா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஹார்ட்வேர்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னாக்கா சோனி ஹார்ட்வேர்ஸ்னு ஒன்று வரும். இருக்கிறதுலேயே பிரம்மாண்டமானது. எப்படி ஒரு 5 பில்டிங் சம்திங் வரும் சோனி ஹார்ட்வேர்ஸ். காய்ஸ் தூரால் போகிறது காய்ஸ், டக்குன்னு நான் போய்ட்டு ஷாப்பில் போய்ட்டு வாங்கலாம் காய்ஸ். இல்லைன்னா மழையில் நனைஞ்சி எப்பா தூரால் போடாத. உங்களுக்கு தெரியுதா காய்ஸ் தூரால் போடுறது? பாருங்க தூரல் நம்மளாக டக்குன்னு ஸ்பீடாக க்ராஸ் பண்ணி ஷாப்புக்குள்ளே போயிட்டாக்கா தூரல் போடுறதுக்கும் அதை அங்கே நிற்கலாம், சுற்றியும் பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு கேஸ் பாருங்க தூரல் போடுது. இந்த மாதிரி பஸ் தான் போகும், டபுள் டக்கர் பஸ். நீங்கள் எந்த பஸ்ஸில் ஏறினாலும் 10 ரூபாய் தான் ஆகும். நீங்கள் எந்த ஸ்டாப் பண்ணாலும் சரி 10 ரூபாய் தான். நம்ம ஊரில் ஸ்டாப்புக்கு மாறி மாறி இந்த அமௌண்ட் வாங்குற மாதிரிலாம் இல்லை. ஏறுனா 10 ரூபாய், எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தான். ஸோ நம்ம ஷாப்புக்கு வந்துட்டோம், ரேடியோ ஷாப்பு. நேராக போயிட்டு ப்ரெட்டு பிளாக் டீ வாங்கிட்டு அப்படியே எதுனா நிறையா இருக்குது, இதெல்லாம் சூடாக கடைக்கு பண்ணுறாங்க. ஓகே கைஸ், அப்படியே ஷாப்புக்கு போயிட்டு வாங்கலாம்.
இடத்துல. பான் ஐ மீன் ப்ரெட்டோட செக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா பான்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே ப்ரெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிராண்டுக்கு பிராண்டு இது பண்ணியிருப்பாங்க, ட்ரே வச்சுருப்பாங்க. டேட்டு இது பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பேக்கரி அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமா சிட்டி பேக்கரி, அப்புறமா ப்ளெயினாக ஒன்று வரும். அதுக்கு தனித்தனியாக ஒரு ரேக் மாதிரி வச்சுருப்பாங்க. ப்ரௌன் ப்ரெட்டு அதுதான் ப்ரௌன் ப்ரெட்டு. ஸோ 4 நாளும் 19 வரைக்கும் அது யூஸ் பண்ணலாம். அப்படியே போய்ட்டு லேப்டாப் செக்ஷன் இங்கே இருக்குங்களா? ஃபுல்லாக க்ரீன் டீ. நம்ம தேடி வந்தது பார்த்திங்கன்னா பிளாக் டீ. இங்கே டயபெட்டிஸ் சுகர் அது இருக்க பார்த்தீங்களா? அக்பர் டீ. $102 கிராம் 3 பேக்ஸ். அப்புறம் ஸ்பூன் வரும், அது இங்கே ஒரு அழகாலே அடித்தோம். சரி நான் போய்ட்டு பில் செக்ஷன் ஃப்ரீயாக தான் இருக்குது. பில் போட்டு அப்படியே நான் வெளியே வந்து சந்திக்கிறேன். கைஸ் அப்புறமா வாங்கிடுச்சு, அவ்வளோதாங்க. வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்போம். அப்படியே போகிற வழியில் அப்படியே ஒரு சாக்லேட் வாங்கினேன். மில்கா ஓரியோ பிஸ்கெட் போட்டு மேலே பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு, கீழே மில்க்கு, சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கெட்ஸ்லாம் போட்டு அப்படியே இது பண்ணியிருப்பாங்க. டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க வாயில் வச்சோன்னா அப்படியே கரைஞ்சி உள்ளே போகும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படின்னாங்க நான் சாப்பிட போகிறேன். அப்படியே வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா சரி பாருங்களேன், நீங்கள் எதை பார்க்குறீங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்கிறீங்களான்னு அந்த வீடியோ பாருங்கள் முதல்ல. ஹாய் காய்ஸ், நான் இந்த ஃபோட்டோ காமிக்கிறேன், நீங்கள் எதை கவனிச்சிங்கன்ட்டு நான் பாருங்கள். என்னடா இந்த பொண்ணு பாதி தான் போட்டிருக்கு, பாதி எங்கடா இப்படிலாம் கேட்காதீங்க. இங்கே இருக்கிற ஃபேஷன் அந்த மாதிரி தான், அப்படி தான் இருப்பாங்க. நான் எதை காமிச்சேன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேரட் இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேரட்டை தான் நான் காமிச்சேன். ஆனால் நீங்கள் எதை பார்த்தீங்க ஃபஸ்ட்டு? அந்த பொண்ணை தானே பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்தாலும் நீ அதை தானடா காமிச்ச ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு நீங்கள் மைண்ட் வாய்ஸில் பேசுறது என் காதில் கேட்குது. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். அப்படி பார்த்திங்கன்னா அந்த பேரட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர், இன்னொன்று வந்து ப்ளூ கலரு. ஆனால் அந்த ரெக்கை கீழே பார்த்திங்கனாக்கா எல்லோ கலரில் இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சுங்க அந்த 2 பேரட்டுமே. அதுதான் நான் உங்கள்கிட்ட காட்டலான்னு வந்தேன். பட் அந்த நேரத்துக்கு அந்த 3 பொண்ணுங்க பார்த்திங்கனாக்கா வந்து அங்கே நின்று எடுத்துகிட்டு இருந்தாங்க வீடியோஸ்லாம். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.